புனித குரியாக்கோஸ் எலியாஸ் சாவாரா. கேரள மாநிலத்தில் உள்ள கைனகிரி பகுதியில் வாழ்ந்த குரியாக்கோஸ் மரியம் தோப்பில் பெற்றோருக்கு கிபி 1805 பிறந்தார். குரியாக்கோஸ் எலியாஸ் சாவாரா. சீரோ மலபார் வழிபாட்டு முறையினை பின்பற்றி இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1829 தன் 24வது வயதில் அருட்குருவானார். தன் சக குருக்களான தாமஸ் பலக்கல், தாமஸ் பொருக்காரா ஆகியோரோடு இணைந்து புதிய சபையினை தொடங்க திட்டமிட்ட அருட்தந்தை குரியாக்கோஸ் கிபி 1855 டிசம்பர் 8 அமலமரியின் கார்மேல் சபையினை தொடங்கினார். கேரள மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆண்டவரை அறிவித்து சமூக சீர்திருத்த பணிகளை செய்த அருட்தந்தை குரியாக்கோஸ் கேரள பகுதிகளில் இருந்த ஒவ்வொரு ஆலயத்திலும் கல்வி கூடத்தினை தொடங்கி அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வியினை வழங்கினார். இந்திய கத்தோலிக்க திருச்சபையில் முதலில் அச்சுக்கூடத்தினை நிறுவி ஜெப புத்தகங்களையும் தீபிகா என்ற தின பத்திரிகையினையும் வெளியிட்ட இவர் குருத்துவ பயிற்சி இல்லங்கள், தியான இல்லங்கள் மற்றும் கருணை இல்லங்களையும் கற்றி எழுப்பினார். ஆண்களுக்கென்று கார்மலைட் ஆஃப் மேரி இமாக்குலேட் என்ற சபையினையும், பெண்களுக்கென்று காங்கிரிகேஷன் ஆஃப் த மதர் ஆஃப் கார்மேல் என்ற சபையினையும் தொடங்கிய அருட்தந்தை குரியாக்கோஸ் எப்பொழுதும் ஆண்டவரை தியானித்து அவரோடு இணைந்திருந்தார். கேரளத்தின் அனைத்து மக்களுக்கும் ஆன்மீக ஆற்றுப்படுத்துதலையும் சமூக பணிகளையும் செய்த அருட்தந்தை குரியாக்கோஸ் வாத நோயினால் துன்புற்று கிபி 1871 ஜனவரி 3 விண்ணகம் சென்றார். அருட்தந்தை குரியாக்கோஸின் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு புதுமைகள் நிகழ திருத்தந்தை 2 ஜான் பால் கிபி 1984 வணக்கத்திற்குரியவராக அறிவிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த 2014 புனிதராக உயர்த்தினார். புனித குரியாக்கோஸ் எலியாஸ் சாவாரா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சமூக சீர்திருத்தம் செய்வோருக்காகவும் அவர்களது பணிகளை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உருக்கமோடு ஜெபிப்போம்.